தஞ்சையில் மாட்டுப்பொங்கல் அன்று புனலூர் மாரியம்மன் கோயிலில் தரிசனம் முடித்து சிவாஜி வெள்ளையம்மாள் யானை வழங்கிய கோயில், பிறகு தஞ்சையில் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் முடித்து கொண்டு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சூரக்கோட்டையில் சிவாஜி பண்ணையில் அன்றைய தினம் அவர் வருடம் அந்த பண்ணைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் அன்று வந்து இருந்து பொங்கல் வைத்து வழிபடுவார். அது இன்றளவும் தஞ்சையில் உள்ள சதா வெங்கட்ராமன் மற்றும் அவரோட நண்பர்கள் சோழமண்டல சிவாஜி பாசறையின் சார்பில் அதை செய்து வருகிறார்கள். நானும் இந்த வருடம் கலந்து கொண்டதில் மிகவும் பெருமை பயனடைகிறேன். உள்ளே நுழைந்ததும் அம்மாளும் அண்ணனும் இருக்கிற படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கி தீபம் போட்டு வணங்கிவிட்டு பிறகு உள்ளே சென்று தெய்வம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்கும் அந்த அறையில் அவர் இன்னும் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரு அறிகுறி எனக்கு தெரிந்தது. அவர் இன்னும் அன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் அன்று அங்கே வந்து போவதாக என் மன ரீதியாக எனக்கு அறிகுறி ஒன்று தோன்றியது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் நானும் சென்று அந்த படங்களுக்கு மாலை அணிவித்து அவர்களுடன் நானும் கலந்து கொண்டது இந்த பிறவியில் யான் பெற்ற பாக்கியமாக கருதுகிறேன். வருடம் வருவார். இன்றளவும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று நாங்கள் வணங்குகிறோம். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். ஆம், நடிகர் திலகத்துக்கு என்றுமே மரணம் இல்லை. அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இதையெல்லாம் நினைக்கும்போது வருடம் அவர்கள் சென்று அந்த பெருமானுக்கு மாலை அணிவித்து வணங்கி வாழ்கிறார்கள் என்பது மிகவும் புண்ணியம் பெற்ற பாக்கியமாக கருதுகிறேன். இந்த வருடம் சிறப்பாக நான் கலந்து கொண்டது என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது, பிறவி பயனடைந்ததாக கருதுகிறேன். வாழ்க சிவாஜி, வளர்க அவர் புகழ். என்றும் உங்களுக்காக நாங்கள் வாழ்வோம் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தலைவா, உனக்கு மரணமில்லை, இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். காலம் முழுவதும் உன்னை வணங்கிக் கொண்டே இருப்போம். திருச்சிற்றம்பலம்.